வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று குண்டோதரனுக்கு அன்னமிட்டப்படலாம். சிவகணங்களுள் ஒருவரான குண்டோதரன் என்னும் பூதத்துக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தின் போது மீனாட்சி அம்மை உணவளித்ததை பற்றி கூறுகிறது இந்த கதை. தன்னுடைய செல்வச்செருக்கினால் மீனாட்சிக்கு உண்டான கர்வத்தினை அடக்க சுந்தரேஸ்வரர் இத்திருவிளையாடலை நிகழ்த்தியதாகவும் கருதப்படுகிறது. இப்படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தில் 7வது படலமாக உள்ளது. இதில் திருமணத்துக்காக மீனாட்சி வீட்டினர் தயார் செய்த விருந்து, குண்டோதரின் அகோர பசி ஆகியவற்றை இப்படலத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்துக்கு வந்திருந்த பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோரின் வேண்டுதலுக்கு இணங்க இறைவனார் வெள்ளியம்பலத்தில் திருநடனத்தினை நிகழ்த்தினார். திருமண நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவரும் வெள்ளியம்பலத்தில் நிகழ்ந்த இறைவனாரின் திருநடனத்தை கண்டுகளித்தனர். பின்னர் அனைவரும் அறுசுவையுடன் கூடிய திருமண விருந்தினை உண்டனர். திருமண விருந்தினை உண்டவர்களுக்கு பாக்கு தாம்பூலத்துடன் பரிசு பொருள்களையும் தடாதகை பிரட்டியார் வழங்கினார். அப்போது சமையல்காரர்கள் தடாதகை பிரட்டியாரிடம் விரைந்து சென்று, அம்மையே, திருமண விருந்துக்கு தயார் செய்த உணவு வகைகளில் 1000ல் 1 பங்கு உணவு கூட காலியாகவில்லை. இப்போது என்ன செய்வது என்று கேட்டனர். இதனை கேட்ட தடாதகைக்கு, இத்தனை பேர் உணவு உண்ட பின்னும் திருமண உணவு மீதி இருக்கிறதா என்ற ஆச்சரியத்தோடு கர்வம் தொற்றிக்கொண்டது. தடாதகை சுந்தரேஸ்வரரிடம் சென்று கூறுகிறார். சமையல்காரர்கள் கூறியதை கேட்ட தடாதகை சுந்தரேஸ்வரிடம் சென்று, ஐயனே, திருமணத்தின் பொருட்டு 33 தேவர்களும் இங்கு வந்தனர். அவர்களுக்காக அறுசுவையுடன் கூடிய திருமண விருந்து தயார் செய்யப்பட்டது. அவ்வாறு தயார் செய்யப்பட்ட திருமண விருந்து உணவினை எல்லோரும் உண்டு 1000ல் 1 பங்கு உணவு கூட காலியாகவில்லை. வேறு யாரேனும் தங்களை சார்ந்தவர்கள் உணவு அருந்தாமல் இருந்தால் அவர்களை உணவு உண்ண அனுப்பி வையுங்கள் என்று பெருமையும் கர்வமும் பொங்க கூறினார். தடாதகை கர்வத்துடன் கூறியதை கேட்ட சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த எண்ணினார். அவர் தடாதகையை நோக்கி புன்னகையுடன், உலகில் பெறுதற்கரிய செல்வங்களை எல்லாம் நீ பெற்றுள்ளாய் என்றார். கற்பக விருட்சமும் உன்னுடைய செல்வச் செழிப்புக்கு முன்பு தோற்றுவிடும். உன்னுடைய செல்வத்தின் அளவினை அறிவிக்கவே இவ்வளவு உணவினை தயார் செய்யச் சொல்லியுள்ளாய். ஆனாலும் அறுசுவை திருமண விருந்தினை உண்ண பசியால் களப்படைந்தோர் யாரும் எம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்பதே உண்மை. நான் இப்போது என்ன செய்வது என்று கேட்டார். பின்பக்கத்தில் நின்றிருந்த குண்டோதரனுக்கு வடவைத்தி என்னும் பசிநோயினை உண்டாக்கினார். பசிநோய் வந்ததும் குண்டோதரன் பசியால் தளர்ந்த உடலுடன், ஐயனே, எனக்கு பசிக்கிறது என்றான். இதனை கேட்ட இறைவனார், தடாதகை, எனது குடையினை தாங்கி வரும் இக்குறுங்கால் பூதத்துக்கு 1 பிடி சோறு கூடு என்று கூறினார். இதனை கேட்ட மீனாட்சி, 1 பிடி சோறு என்ன, வயிறு நிறைய திருமண விருந்தினை குண்டோதரன் உண்ணட்டும் என்று கர்வத்துடன் கூறினார். குண்டோதரனும் பசியால் நலிந்து திருமண விருந்து நடைபெறும் இடத்தினை நோக்கிச் சென்றான். திருமண விருந்து நடைபெறும் இடத்தினை அடைந்த குண்டோதரன் அங்கிருந்து சமைத்த அறுசுவை உணவுகளை எல்லாம் ஒரு நொடியில் விழுங்கினான். பின் அங்கிருந்த காய்கறிகள், பழங்கள், கரும்பு, தேங்காய், அரிசி, நவதானியங்கள், சர்க்கரை என கண்ணில் பட்ட எல்லா உணவுப் பொருள்களையும் உண்டான். அப்போதும் அவனின் பசி தீரவில்லை. இன்னும் ஏதாவது தாருங்கள், உண்ணத் தாருங்கள் என்று அங்கிருந்த சமையல்காரரிடம் கேட்டான். அதனை கேட்ட சமையல்காரர்கள் தடாதகையிடம் குண்டோதரன் உணவுகள் அனைத்தையும் விழுங்கியதையும் இன்னும் உணவு உண்ண கேட்டதையும் பற்றி கூறினர். இதனை கேட்ட தடாதகை சுந்தரேஸ்வரிடம் சென்றார். சுந்தரேஸ்வரர் தடாதகையிடம், குண்டோதரன் சாப்பிட்ட பின் உணவு வகைகள் ஏதேனும் மீதமிருந்தால் என்னுடைய வேறு சில பூதகடங்களை உணவு உண்ண அனுப்பி வேண்டி உன்னை மகிழ்விக்கிறேன் என்று கூறினார். இதனை கேட்ட மீனாட்சி, ஐயனே, நான் என்னுடைய செல்வத்தால் உலகத்தினர் அனைவருக்கும் உணவளிக்க முடியும் என்று கர்வம் கொண்டிருந்தேன். ஆனால் தாங்கள் 1 பிடி சோறு வழங்கச் சொல்லி அந்த குண்டோதரனின் பசியை என்னால் போக்க முடியவில்லை. என்னை மன்னியுங்கள் என்று கூறி சரணடைந்தார். வெள்ளியம்பலத்தினுள் நடனமாடிய பெருமானே, திருமண விருந்துக்காக தயார் செய்யப்பட்ட மலை போன்ற உணவு வகைகளை உண்ட பின்னும் எங்களுடைய பசி அடங்கவில்லை. நான் என்ன செய்வது என்று கேட்டு பசி நோயால் கதறி அழுதான். இந்த படலம் கூறும் கருத்து என்ன என்றால், ஒருவர் எப்போதும் தன் செல்வத்தை எண்ணி கர்வம் கொள்ளக்கூடாது. ஒருவர் எப்போதும் தன் செல்வத்தை எண்ணி கர்வம் கொள்ளக்கூடாது என்பதை குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் கூறும் கருத்து. அன்பு நேயர்களே, தி சேனல் ஜி.
திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் அடுத்த ஒரு கதையை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள்.